அதுக்காகத்தான் பிரதோஷ வழிபாடு சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பிரதோஷத்துக்கு முதல் நாளைக்கு காலையில் நீங்கள் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் முதல் ப்ரிப்பேர் ஆகணும் இல்லைங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சிவனுடைய மூலிகை வில்வம். வில்வக்காய் பார்த்துருப்பீங்கள, வில்வக்காய். இந்த வில்வக்காயை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மஞ்சளை தொடச்சி ஒரு அரிசி மேலேயோ ஒரு ஏதோன் மேலே வச்சிங்கன்னா அதுவே அம்பாள் மாதிரியும் காட்சி கொடுக்கும், ஒரு சிவலிங்கத்தினுடைய வடிவமாகவும் காட்சி கொடுக்கும். கரெக்டுங்களா? அதனால தான் அந்த வில்வக்காய்க்கு அந்த மாதிரி உருவத்தை சிவனே படைச்சிருக்கார். அந்த வில்வக்காயை நீங்கள் மஞ்சளை தொடச்சி ஒரு அரிசி மேலே வச்சா சிவலிங்கம் மாதிரியும் காமிக்கும், அம்பாள் மாதிரியும் காமிக்கும். அதனால தான் சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, சிவன் இல்லாமல் சக்தி இல்லை. அப்போ இந்த ஜாதகத்துக்கு மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வில்வக்காயை ஒரு 3 வில்வக்காய் இல்லை ஒரு வில்வக்காய் கிடைச்சாலும் நீங்கள் தண்ணியில் ஊற போட்டு, ஒரு வில்வ இலை இருந்துச்சுனாலும் தண்ணியில் ஊற போட்டு கொஞ்சம் பன்னீர் ஊற்றி இரவு பூரா ஊற வச்சு காலையில் எந்திரிச்சு நீங்கள் நல்லபடியாக அந்த வில்வ தீர்த்தத்தை எடுத்து குளிச்சுட்டு நீங்கள் பிரதோஷத்துக்கு போனீங்கன்னா அந்த சிவனுடைய வாசம் உங்களுடைய உடம்பில் எப்போதும் அப்படியே இருக்குது.